நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிமர் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே இப்போது வேறு சேட்டலைட் ஷிஃப்ட் ஆகிடுச்சுங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்கலான்ட்டு நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சிங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் நெட்வொர்க் வந்து இவ்வளோ நாளாக வந்து 87.5 டிகிரியில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஜிசெட் 17 பார்த்திங்கன்னா 93.5 டிகிரிக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த டீட்டெயிலில் எப்படி நம்ம டியூன் பண்ணலாம், எப்படி அதை நம்ம சேனல் எடுக்கலாம், என்னென்ன விதமாக நம்ம பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த 93.5 டிகிரி இருக்கு இல்லையா, அதாவது ஜிசெட் 17. ஓகேங்களா? இந்த ஜிசெட் 17 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய கவர்மெண்ட் சேட்டலைட் தான். சரிங்களா? இது வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 அடி கூட இருந்தால் போதும். சரிங்களா? 6 அடி கூட இருந்தால் போதும், ஈஸியாக ட்ராக் பண்ணி எடுத்துட முடியும். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், நமக்கு இந்த பாலிமர் நியூஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனம் டிவின்னு ஒரு டிவி. சரியா? இந்த 3 சேனலுமே ஒரே டிவியில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்றது பாருங்கள். இது இப்படி தான், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துன்னு இப்போ இந்த மாதிரி வரும். கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு 93.5 ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது கீழே போயிட்டு நீங்கள் அதை சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? இதை பாருங்கள், எல்எம்பி டைப் வந்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி 5G எல்எம்பி யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் 5150 5750 போட்டுங்க. சரிங்களா? ஜிசெட் 17 போட்டுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனுவலில் போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மேனுவலில் போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு வந்து இங்கே வந்துச்சு ஜிசெட் 17 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிபி மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பாருங்கள், இது ஐடியா சொல்ல பாருங்கள். டிபி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு 39.53 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 96.00. ஓகேங்களா? இந்த மாதிரி மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணிங்க. போட்டு கீழே வெற்றிகள் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இதில் ஸ்கேனிங், அதாவது பாருங்கள் உங்களுக்கு சிக்னல் பாருங்கள் ட்ராக் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம அப்படியே ஸ்கேன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸ்கேன் கொடுத்தோம்னா நமக்கு பாலிமர் நெட்வொர்க்குடைய சேனல்ஸ் அப்படியே நம்ம வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், பாலிமர் நெட்வொர்க்குடைய சேனல் பாருங்கள், பாலிமர் அண்டு பாலிமர் நியூஸு, ஜோதி டிவி அண்டு தமிழ் ஜனம். ஓகேங்களா? இந்த சேனல்ஸ் 4மே இப்போ இந்த இடத்துல ஓடிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாலிமர் நெட்வொர்க் எல்லாமே ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. பாலிமர் நெட்வொர்க்கில் வந்து ஜோதி டிவி மட்டும் பேமெண்ட் ஆகிருக்கு. மொத்தம் தமிழ் ஜனம் அதை அந்த டிவி அப்படியே இதில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்துங்க. நீங்கள் மினிமம் வந்து 6 அடி கொடியாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். சரிங்களா? உள்ளே போய் பார்த்துறோம் வாங்க. பாருங்கள், நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். இது தாங்க ஜிசெட் 17. சரிங்களா? 39.53 வெற்றிகள் 96.00. இது போட்டு ஸ்கேன் பண்ணிங்க பாருங்கள். இப்போ ரன்னிங்கில் இருக்கு பாருங்கள், இதுதான். சரிங்களா? வேணும் விருப்பம் பாருங்கள், எடுத்துங்க. ஓகே. கேபிள் நெட்வொர்க்ஸு அண்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய நெட்வொர்க்கில் ஓடிட்டுருக்க இந்த பாலிமர் நெட்வொர்க்குடைய சேனல் எல்லாமே இப்போ பழைய நெட்வொர்க்கில் வந்து நிறுத்தப்பட்டு புதிய நெட்வொர்க்கு மாறுறாங்க. சரிங்களா? இனி யாராவது யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் படிப்படியாக அங்கே மாற்றிங்க. ஓகேவா? நீங்கள் வெறும் 6 அடி இருந்தால் போதுங்க. ஒரு MPG ஒரு S2 ரிசீவர் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் அந்த சிக்னல் ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதுதான் பார்த்துங்க. இது நம்ம பார்த்தா ப்ரீகாஸ்ட் நம்பர் அண்ட் சிம்பிள் லைட். சரிங்களா? வேண்டு விருப்பம் எடுத்து பாருங்கள். இது வந்து இனி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜிசெட் 17 தான் ரன் ஆக போகுது. சரிங்களா? 93.5 ஜிசெட் 17 தான் ரன்னிங் ஆக போகுது. எங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய குரூப் வச்சுருக்குங்க. அதாவது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகிராம், ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. உங்களுக்கு எந்த லிங்க் வேணாலும் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் இணைஞ்சு பயணம் செய்யலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஓகே, பாய்.